உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க? என்னோட பேர் நளினி. நான் வந்து ஓவரால் ரேங்க் வந்து 1452 வந்து எடுத்திருக்கேன். என்ன டிபார்ட்மெண்ட்? அக்ரிகல்ச்சர். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். எப்ப கல்லூரி முடிச்சீங்க? எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்க? 2011 வந்து ஃபினிஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் டீச்சிங் ப்ரொஃபஷனை வந்து செஞ்சுட்டே படித்தேன். ஆனால் வந்து 20க்கு அப்புறம் தான் 2020க்கு அப்புறமா தான் படிக்க ஆரம்பித்தேன். இது வந்து என்னோட தேர்ட் அட்டம் கிளியர் பண்ணேன். எத்தனை எத்தனை கேள்வி? 153 கொஷின்ஸ். உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி சொல்லுங்க. நீங்க எந்த மாதிரி படிச்சீங்க? தமிழ் முதல்ல சொல்லுங்க. தமிழுக்கு என்னென்ன புத்தகங்கள் படிச்சீங்க? வெளி புத்தகங்கள் எதுவும் படிச்சீங்களா? தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து நான் அண்ணா ஐஏஎஸ் அகாடமின்னுட்டு வந்து காஞ்சிபுரமில் இருக்க அந்த இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன். எக்ஸ்ட்ரா வந்து புத்தா அவங்களோட புக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணேன். அப்புறம் வந்து என்னால் முடிஞ்ச எல்லா டெஸ்ட்டு சில டெலகிராம் குரூப்லலாம் எல்லா கொஷின்ஸ் பேப்பருமே வந்து போடுவாங்க. அது முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பார்ப்பேன். தமிழை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி தமிழ். ஒரு நாளைக்கு ஒரு வீக்கில் 4 டேஸ் டெஸ்ட்டுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுவேன். முன்னாடியே நிறைய சிலபஸ்லாம் படிச்சு வச்சதால அதுக்கப்புறமா டெஸ்ட் மட்டும் போட்டது. வந்து கிடைக்க வேண்டியது எனக்கு வந்து கிடைக்கல. இல்லை. நான் வந்து போன டைம் வந்து 160 கொஷின் தான் போட்டிருந்தேன். போன டைம் வந்து கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தேன்னா கிடைச்சிருக்கும். நான் இந்த டைம் வந்து ரிசைன் பண்ணிட்டு ஒர்க்கை பண்ணிட்டே தானே படிச்சுட்டு இருந்தேன். இந்த டைம் ரிசைன் பண்ணிட்டு துணிஞ்சு இதில் வந்து ஆமாம். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க மேம்? ரீசனிங், ஆப்டிடியூட் ரெண்டுமே சொல்லுங்க. நான் வந்து ஜென்ரலாக பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ன்றதால மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே வரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி பார்ப்பேன். 30 மினிட்ஸில் என்னால் எத்தனை கொஷின் சால்வ் பண்ண முடியுது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு 30 மினிட்ஸில் என்னால் எத்தனை கொஷின் சால்வ் பண்ண முடியுது, பார்த்த உடனே எதுக்கு ஆன்சர் தெரியுது, இல்லை யோசிச்சு போடுற மாதிரி இருக்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணி வந்து பண்ணிட்டேன். ஜிஎஸ் மேம், ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? எந்த சோர்ஸ் படிச்சீங்க? 6th to 10th ஸ்கூல் புக்ஸை தான் நான் மெயினாக வந்து கவர் பண்ணது. அதில் விவிடிஎன்பிஎஸ்சின்னு ஒரு சேனல் இருக்கும். அதனோடதை வந்து ரிப்பீட்டடாக ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட அதை வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பேன். விவிடிஎன்பிஎஸ்சியோடது. அவுட் சோர்ஸ் புக் எதுவும் படிச்சீங்களா மேம்? அவுட் சோர்ஸ் புக் எதுவும் படிக்கல. ஒன்லி ஸ்கூல் புக்ஸ். ஓகே. நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சீங்களா மேம்? நான் எல்லாத்துக்குமே ஃபுல்லாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சுருக்கேன். 6th to 10th தமிழ். பழைய சிலபஸுக்கு வந்து தமிழ்லேருந்து இப்போ புது சிலபஸ்க்கு கூட நான் வந்து டாபிக் வைஸ் எது வந்து அடிக்கடி கேட்குறாங்க அதை வந்து ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி படிச்சீங்க மேம்? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு இருக்கு. அவரோடது வந்து எனக்கு மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகும். அவர் வந்து சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து சிரியான்டோ இப்போ வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. யார் வந்து குடியரசு சிறப்பு விருந்தினர் வந்திருந்தாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவோட அதிபர் வந்து வந்திருப்பாரு. இதெல்லாம் அவர் சொல்லி மைண்டில் அப்படியே ஒரு 3 டைம் வந்து 4 டைம் கேட்டனாலே எனக்கு அவர் சொல்கிறது அப்படியே மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அது வந்து பார்த்தேன். பிஒய்க்கு எப்படி அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்க. அனலைஸ் பண்ணுறதா ரொம்ப ஆக்சுவலாக வந்து முக்கியம். நான் வந்து வாரத்தில் 4 நாள் டெஸ்ட்டுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அதை வந்து திரும்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்துப்பேன். மேக்ஸ் மட்டும் என்ன சொல்கிறது இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்ப்பேன். ஃபேமிலியில் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறது? சில டைம் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் வந்து லாஸ்ட்டு ஒரு 1 மந்த்தாகவே ஃபுல்லாக நான் படிக்கிறது மட்டும்தான் செஞ்சேன். முழு நேர வேலையாக வந்து படிக்கிறது மட்டும்தான் செஞ்சேன். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லுங்க மேம். ஒரே கொஷின் தெரியாத கொஷின்லாம் வந்து அதுக்கு டைம் எடுத்துக்க கூடாது. அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில் எனக்கு கொடுத்தது என்னன்னா அந்த தெரியாத கொஷின் மாதிரியே தான் எல்லாமே கொடுப்பாங்க. அதிக டைம் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறது தான் அதில் நான் கற்றுக்கிட்டது. எப்படி 1 to 200 அந்த மாதிரி தான் எழுதுவீங்களா, இல்லை ஜிஎஸ் ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க, மேக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க? தமிழ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு. அதுலேயும் தெரிஞ்ச கொஷினை மட்டும் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வரும்போது தான் தெரியாத கொஷினை கெஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்க கொஷின் போடு. லாஸ்ட்டில் நம்பர் மட்டும் எழுதி வச்சுப்பேன். ஓஎம்ஆரில் தேடிட்டு இருக்கக்கூடாதுன்னு எந்தெந்த கொஷின் விட்டுருக்கோமோ அதை நம்பர் மட்டும் எழுதி வச்சுட்டு கடைசியில் வந்து ஓகே ஃப்ளூக்கில் வர்றதெல்லாம் வரட்டும் அப்படின்னுட்டு வந்து. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்னா எப்படி பயன்படுத்துறது? இது நம்மளுக்கு பார்த்த உடனே நிறைய கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக இது வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா நம்ம வந்து 4 ஆன்சரில் ஒரு டைமாவது பார்த்துருப்போம்ல. இதை வந்து வராது, நம்ம கேள்வியே பட்டதில்லை, அந்த மாதிரி வந்து வராது. ஏதாவது 2 எலிமினேட் பண்ணிட்டா கூட இது 2த்துல ஒன்றா தான் இருக்கும் அப்படின்ட்டு. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததா உங்களுக்கு படிக்கும்போது? ஃபோன் செல்ஃபோன் மொபைல் யூஸ் பண்ணி தான் நான் படித்தது. அதனால அது இல்லைன்னா நான் படிச்சிருக்க முடியாது. மொபைலை வச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணல, அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும் அதுக்காக.
இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? ஆர்டர் வாங்கிட்டீங்க, இப்போ ஃபோட்டோ எடுத்தீங்க. ஆக்சுவலா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது 5 இயர் ஜர்னி. நிஜமாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஒவ்வொரு டைமும் வந்து இது மாரி ஆஸ்பிரண்ட் வந்து ஆர்டர் வாங்கும்போது நீங்க இன்டர்வியூ பண்ணும்போதெல்லாம் நினைப்பேன், நம்மளும் ஒரு நாளைக்கு வந்து இது மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்னுட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீரியஸா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிபார்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் வந்து நான் வேற எடுக்கணும்னு நினைச்சேன். பட் ஓகே. எழுதும்போது ஏதாவது ஒரு போஸ்டிங் தானே எழுதுறோம். அதை வச்சு சாட்டிஸ்ஃபை ஆயிக்கணும். நெறைய பேர் இப்ப படிக்கிறாங்க. அவங்க படிக்கிறவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க மேம்? கன்சிஸ்டன்சி. படிச்சுட்டே இருக்கணும். நம்மளுக்கு வரல அப்படின்னா வந்து நிக்கவே கூடாது. நிறைய ஸ்ட்ரகிள் வரும். எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி நான் வந்து ஏற்கனவே வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஐஐஎம் திருச்சியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்காக நான் வந்து மார்ச்ல இருந்து ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்து படிக்கிறேன். பெரிய ஜாப் தானே அது. அதுல வந்து கன்சாலிடேட்டட் பேல இருந்தேன். அது பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. கன்சாலிடேட்டட் பேல இருந்தேன். என்னோட டிராபேக் என்னன்னா, நான் வந்து வேலை செஞ்சுட்டே படிச்சதால தான். எல்லாத்துலயும் கிட்ட போவோம், வெளில வந்துருவேன். அந்த மாதிரி. இந்த டைம் வந்து பரவாயில்ல, ரிஸ்க் எடுப்போம்னுட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு படிச்சேன். ஃபேமிலில எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா மேம்? கண்டிப்பா. அவங்க இல்லைன்னா வந்து கண்டிப்பா ரிசைன் பண்ணிட்டு எல்லாம் வந்து பண்றதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இந்த ஒரு ஜேர்னில ஒரு டஃப் பீரியட் இல்லையா? அப்ப நெறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் இந்த பீரியட்ல. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க மேம்? வெளிய இருந்து நெறைய டிமோட்டிவேஷன் வரும். அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்லாம். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க மேம்? நம்மளே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்க வேண்டியதுதான். அவங்க சொல்றதால நம்ம வந்து கண்டிப்பா இது கிடையாது, நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். அவ்வளவுதான். யாருக்கு இந்த ஜேர்னில நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்க அம்மா, அதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட் மிஸ்டர் ரவீந்திரன். அவங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் காலேஜோட ஸ்டூடெண்ட். நான் டீச்சிங்ல தான் இருந்தேன் இல்லையா ஃபர்ஸ்ட். என்னை வந்து என்ன சொல்றது, எனக்கு தேவையான நிறைய மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய விதத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இஸ் மை லைக் மை பிரதர். இப்ப புதுசா படிக்க வராங்க மேம். டிஎன்பிஎஸ்சிக்காக புதுசா படிக்க வராங்கன்னா, அவங்க எங்கிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்க. சிலபஸ் ஃபர்ஸ்ட் சிலபஸை வந்து என்ன பண்ணணும்னா, அதுல ஒரு வார்த்தை இருந்தா கூட நம்மளுக்கு தெரியணும். இதை எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமே அப்படிங்கிறத தெரியணும். அவங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது சிலபஸ் தான். சிலபஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கோ த்ரூ பண்ணாங்கனாவே அவங்களுக்கு வந்து அது ஸ்கூல் புக்ல எங்க இருக்குன்ற ஸ்கூல் புக் ஃபுல்லா படிக்க வேணாம். அந்த சிலபஸ் ஓரியன்டா மட்டும் வந்து படிச்சா வந்து போதும். நெறைய பேர் மேம் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் மட்டும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஜிஎஸ்ல அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இனி வரும் காலங்களில் ஜிஎஸ்க்கும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம மூணுத்துக்குமே. இந்த 75 அவுட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் வந்து ஜிஎஸ்ல போட்டிருக்கேன். என்ன ரீசன்னா, நான் வந்து திரும்ப 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 என்னால் படிக்க முடியலனாலும் என் கூட படிச்ச ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து சொன்னது. அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த விவிடிஎன்பிஎஸ்சியோடது லைன் பை லைன் கவர் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஏதாவது ஒர்க் கொடுத்தாங்கன்னா கூட அதை ஹெட்ஃபோன் வாங்கி போட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே வந்து ஈவன் வந்து வெசல் வாஷ் பண்ணும்போது கூட நான் அதை வச்சுட்டு பார்த்துட்டே பண்ணுவேன். வாக்கிங் போறேன், கொஞ்சம் நேரம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, வாக்கிங் போறனாலும் அதை வந்து கேட்டுட்டே பண்ணுவேன். பர்டிகுலரா ஒரு ஆஸ்பெக்ட் கேட்டாங்க. இந்த படிக்க வந்த பிறகு இந்த படிப்பிலேயே நிறைய கவனம் செலுத்தி ஹெல்த்தில் நான் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டேன். நீங்கள் ஹெல்த்துலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்களா? டைமுக்கு சாப்பிட்றது, தூங்குறது இதெல்லாம் இது பண்ணீங்களா? பண்ண முடியல. நான் லாஸ்ட் வந்து ஒரு போன எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 வாரம் நைட்டே சாப்பிடல. நான் போன குரூப் 4க்கு தான் இந்த குரூப் 4 விட நிறைய எஃபோர்ட் போட்டேன். இந்த டைம் வீட்டில இருந்து படிச்சேன்றதால அந்த அளவுக்கு ஃபுட்டெல்லாம் வந்து இது பண்ணாமல் உடம்பு பார்த்துக்காமலாம் இல்லை. எங்கள் அம்மா அப்படியும் விட மாட்டாங்க. பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு படி அப்படின்வாங்க. முன்னாடி ஹாஸ்டலில் இருந்ததால ஒரு 15 நாள் சாப்பிடவே இல்லை. நைட்டு தூக்கம் வந்துடும். 2 மணி நேரம்லாம் தூங்கியிருக்கேன். நான் ஒர்க் பண்ணிட்டு படிச்சுட்டு வெறும் 2 மணி நேரம் 2 to 4 மட்டும் தூங்கியிருக்கேன். இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அந்த அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது அது ஃபெயிலியர் ஆகும்போது அதை எப்படி கடந்து போனீங்க? அதை எப்படி தாங்கிட்டீங்க? அந்த 1 வீக் என்னால் வந்து போட்டுட்டு வரும்போதே எனக்கு தெரியும் கொஷின் பேப்பர் ஈஸி, ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமான்னுட்டு. ஆனாலும் நான் ஹோப் இருந்ததுக்கு சரி கிளியர் ஆயிடும்னுட்டு. ஆனால் கிளியர் ஆகலை. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். படிக்காதவங்களுக்கு தான் கஷ்டம், படித்தவங்களுக்கு ஈஸி தானே. இப்போ இருக்க கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆகிட்டே தான் இருக்கு. அந்த மைண்ட் செட் எப்படி கொண்டு வரது? எப்படி சொல்றது? இந்த ப்ரெஷர், எக்ஸாம் ஹால் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத சொல்லுங்க. டெஸ்ட் போடணும் சார். ஒரு சில டெலிகிராம் சேனல்லாம் சொன்னால் தப்பா என்னன்னு தெரியல. டிடிஏன்னு ஒரு சேனல் இருக்கு. அதில் எல்லா கொஷினும் வந்துடும். அந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் போட்டு சால்வ் பண்ணி பார்த்துட்டே இருந்தாலே போதும். நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னா அந்த டெலிகிராம் சேனலுக்கு சொல்லிப்பேன். எல்லா கொஷினுமே இருக்கும் அதில். அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, சும்மா இருக்கும் போதெல்லாம் எடுத்து ஏதாவது கொஷின் பார்த்துட்டு இருக்கிறது அந்த மாதிரி.
எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. சரி இந்த கொஸ்டின் என்னதான் கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னுட்டு உட்காந்து பார்ப்பேன். மேக்ஸிமம் தமிழ் பார்ப்பேன். ஓகே. ஒரு ஒரு 4 ஆண்டுகளாக இங்க ஃபோட்டோ எடுக்கணுன்றது உங்க ட்ரீமா இருந்திருக்கும். இப்ப நடந்துச்சு எப்படி இருக்கு இப்ப? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் வரணும்னு நினைச்சேன். பட் ஓகே. எனிவே அடுத்த டைம் வந்து குரூப் 2ல ஃபர்ஸ்ட் டே வந்துக்கலாம்.